நீங்க என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் வெங்காயம் வெட்டும்போது உங்க கண்ணில் கண்ணீர் வரதாங்க செய்யும். அதை எப்படி தடுக்கலாம்? ஷார்ட்டா தெரிஞ்சுக்கலாம். நீங்க வெங்காயத்தை வெட்டும்போது அது செல்களை சேதப்படுத்துறீங்க. அப்படி அந்த செல்லை சேதப்படுத்தும் போது அல்லினேஸ் எனப்படும் நொதியையும் சல்பாக்சில் எனப்படும் சல்பர் கொண்ட சேர்மங்களின் குழுவையும் அனுமதிக்கிறீங்க. இந்த ரெண்டு கூறும் கலக்கும் போது அவ வினை புரிஞ்சு நமக்கு சல்பனிக் அமிலத்தை உருவாக்குதுங்க. இந்த சல்பனிக் அமிலம் ஒரு நிலையற்றது. இது விரைவா சைன் புரோபேன் தயாலாக்சைடு அப்படிங்கிற ஆவியாகும் வாயுவா மறுசீரமைக்கப்படுதுங்க. இதுதான் நமக்கு கண்ணில் கண்ணீர் வரக்கு முக்கிய காரணமா இருக்குது. இந்த வாயு காற்று வெளியானதும் அதை நம்ம கண்களோட மேற்பரப்புல தொடர்பு கொள்ளுதுங்க. இப்படி கண்ணோட மேற்பரப்பை தொடர்பு கொள்ளும் போது நம்ம கண்ணு அதோட எரிச்சலூட்டும் பொருளா கன்சிடர் பண்ணி நம்ம கண்ணில் இருக்கிற கண் சுரப்பிகள் அதை வெளியேற்ற தயாராகுதுங்க. அதனாலதான் நமக்கு அழுகு வருது. இது ஒன்றும் அவ்வளோ தீவிரமான விஷயம் இல்லைங்க. பட் நம்ம கண்ணீர் சுரப்பிகள் கண்ணை பாதுகாக்கிற முயற்சியில அளவுக்கு அதிகமா ஈடுபடுறதுனால நம்ம கண்ணில் கண்ணீர் வருதுங்க. இதை எப்படி தடுக்கலாம்? சில விஷயங்கள் பண்ணலாம். வெங்காயத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி ஃப்ரீஜில் 15 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் வெட்டினீங்கன்னா அது வாயுவோட அளவை குறைச்சி நொதிகளின் செயல்பாட்டை கம்மியாகுங்க. இதனால ஒரு கம்மியாகும். செகண்ட் ஆப்ஷன், கூர்மையான கத்தியை பயன்படுத்துங்க. இப்படி கூர்மையான கத்தியை பயன்படுத்தும் போது சுத்தமான வெட்டு இந்த குறைவான செல் சேதத்தை ஏற்படுத்துங்க. அப்ப கந்தக சேர்மங்களோட வெளியீட்டை குறைக்கும். இது ஒண்ணு. மூணாவது, ஓடும் நீரின் கீழ் அல்லது மின்விசிறி கீழே வெட்டுங்க. இப்படி வெட்டும் போது உங்க கண்ணுல அந்த வாயு அடையறக்கு முன்னாடியே வாயுவை சிதறடிச்சிரும்.